எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆரோக்கியம் இன்ஃபன்ட் ராஜா. இன்றைக்கி உங்ககிட்ட டூ வீலர் இன்சூரன்ஸ் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பேசணும் உங்ககிட்ட. அது முக்கியமாக எதை பற்றினா, ஒரு டூ வீலர் வாங்கி விற்றுட்டு இல்லது இன்னொருத்தருக்கு அதை கைமாற்றி விடும்போது நடக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதை நீங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றின கொஞ்சம் விவரங்கள், அதுக்காண்டி ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. ஏங்கிற ஒருத்தர் இன்சூரன்ஸ் வச்சு ஒரு நல்லபடியாக ஒரு டூ வீலரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை விற்கிறாங்க. பிங்கிற ஒரு நபர்கிட்ட விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது அவங்க வண்டி ஆர்சி புக்கில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி அஃபிஷியலாக அது நடக்கணும். நடந்தால் தான் அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பரான லீகல் நேம் ட்ரான்ஸ்ஃபர். ஆக்சுவலாக விற்றுட்டதுக்கப்புறம் கட்டாயம் அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். விற்று என்ஓசி வாங்கினதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்படி வாங்கினதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் லைவில் இருக்கும். பட் வித்த டேட்லேருந்து அதை நம்ம மாற்றுறதுக்கு ஆர்சி புக்கு பேஸ் பண்ணி தான் இன்சூரன்ஸை மாற்றி தருவாங்க. அதுக்கு பேர் என்டோஸ்மெண்ட்டும் வாங்க. அதாவது இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசியில் அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தனால ஓனரோட பெயரும் அவரோட அட்ரஸ்ஸு எல்லாம் மாற்றி அதோட டீட்டெயில்ஸ் அப்புறம் அப்படி மாற்றுறது தான் அந்த ப்ராசஸ் பேர். அதனால் நீங்கள் என்றைக்கு எப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஒரு இடத்துல லைவில் இருக்கும்போதும், ஒரு வண்டியை சேல் பண்ணுறீங்க இல்லை கைமாற்றி விடுறீங்க, எதுவும் இப்படி பண்ணுறதா இருக்கும்போது நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் ஏங்கிறவர்கிட்ட அந்த வண்டி பிங்கிறவருக்கு மாறிட்டுனா, இன்சூரன்ஸ் லைவ்லேயே இருந்தாலும் பிங்கிறவருக்கு மாறிட்ட பிறகு ஏங்கிறவர் பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி லைவில் இருந்துச்சுன்னா, சப்போஸ் பிங்கிறவருக்கு எந்தாவது ஒரு அவசர நிலை, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கிளைம் ஏதோ நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிளைம் கிடைக்காது. கட்டாயம் பிங்கிறவருக்கு ஹேண்ட் ஓவர் மாறிட்டுனா பிங்கிறவரோட இன்சூரன்ஸ் பேர் தான் அந்த இதில் இருக்கணும். ஸோ அதனால் எந்த விதமான யூஸும் கிடையாது, பல பிரச்சனைகள் தான் வரும். ஸோ கட்டாயம் ஒன்ஸு ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பியும் அதேமாரி உங்களோட இன்சூரன்ஸ் முகவர்கிட்ட கொடுத்து இன்சூரன்ஸை மாற்றிடுங்க, இல்லை கன்சல்ட் கம்பெனியில் கொடுத்து இன்சூரன்ஸையும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்படி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் லைவாக இருக்கும். அப்படி இது பண்ணால் மட்டும்தான் அந்த கிளைம் பிங்கிறவருக்கான கிளைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் தயவுசெய்து ஒன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஏ அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட பிங்கிற ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கும்போது ஃபுல் எல்லாமே அந்த ஒரு இன்சூரன்ஸில் எல்லாமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஈவன் ஒரு தேர்ட் பார்ட்டி கிளைமாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் இன்சூரன்ஸ் பேக்கேஜ் இன்சூரன்ஸ்னால் நில் டிப்ரிசியேஷன் ஆகட்டும், எந்த ஒரு இதுனாலும் அப்படியே டைரெக்டாக இது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணணும். பண்ணி 15 நாளைக்குள்ளே நீங்கள் இன்சூரன்ஸ்லேயும் இந்த இதை பார்த்துருக்கணும். அதாவது ஆர்சி புக்கில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 15 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த இதுலேயும் பண்ணிக்கணும். தயவுசெய்து நீங்கள் உடனே பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 15 நாளைக்குள்ளே சப்போஸ் ஏதோ ஒரு அபகடம் நடந்தால் உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கூட சீக்கிரமாக இன்சூரன்ஸும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது. தேங்க்யூ.